அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது போட்டின்னு கூட்டியாந்து வீட்டில் உட்கார வச்சுட்டான். மணி 10 இன்னும் டிஃபன் வரல. சொன்ன மாதிரியே டிஃபன்லாம் வந்துச்சு. ஆஹா, இட்லி, வடை, பூரி, மசால் தோசை. அப்பா, பார்த்ததுமே நான் கூறுதே. என்னது எல்லாத்தையும் பிரித்து வச்சு அவன் சாப்பிட்றான். எப்பா எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொன்னல, நானாக கொடுப்பேன். சரிப்பா. என்னது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஏப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல. சட்னி, சாம்பார், பூரிக்கிழங்கு எல்லாமே மிச்சம் இருக்குது, அதை சாப்பிடு. ஏப்பா இவ்வளோ டிஃபனை வாங்கி எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்போ வெறும் சட்னி சாம்பார் திங்க சொல்கிற. போட்டியே, நீ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, நான் சொல்கிறத தான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஆஹா, காலையிலேயே வைத்த பட்னி போட்டானே ஐயா. சரி, 5000 வருதுல்ல, சட்னி சாம்பாரை குடிச்சிருவோம். அப்பாடா, மதியம் ஆயிடுச்சு. இப்போ என்ன கொடுக்க போகிறானோ. நீ என்ன சாப்பிட்ற? நான் ஆசைப்பட்டதை சொன்னாதான் போட்டியில் தோற்றுருவேன் ஐயா. நீயாவது ஏதாவது ஆர்டர் பண்ணு. 2 சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு கிரில் சிக்கன், இப்படி நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்பாடா, அது ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா போதுமே. A few moments later. எல்லாமே வந்துருச்சு. ஆஹா, பிரிச்சும் வைக்கிறான். நான் கூறுதே. என்னது நமக்கு கொடுக்காம அவன் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆஹா, எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டானேயா. ஏப்பா என்ன மறந்துட்டியா? உன்னை மறப்பனா? உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதான் நான் பார்த்தேன். கொடுப்பா சீக்கிரம், பசிக்குது. இந்தா. எப்பா வாட்டர் பாட்டிலை கொடுக்குற? ஆமாம், அதை தான் நீ குடிக்கணும். வேறு எதுக்கும் நீ ஆசைப்படக்கூடாது. ஆஹா, ஆசையை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னது இவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. சரி, 5000 கிடைக்கிதுல்ல, அதில் பார்த்துக்கலாம். ராத்திரி வந்துருச்சு. ராத்திரிக்காவது சாப்பாட்டை கண்ணில் காட்டுவியா? மதியம் கொடுத்த அந்த வாட்டர் பாட்டிலில் வாட்டர் மிச்சம் இருக்குல்ல, கொஞ்சம் இருக்குப்பா, அதையே குடிச்சிக்கோ. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏப்பா போட்டின்னு சொல்லி இப்படி காலையிலேருந்து என்னை பட்டி போட்டு கொள்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ தானே சொன்ன ஆசையை அடக்குவேன்னு, அப்புறம் என் மேலே குத்தம் சொல்கிற. அதுக்கு நீ எப்படியாப்பா பண்ணுறது? நாமளாக கேட்டால் அதுக்கு பேர் ஆசை, அவங்க கொடுக்குறத நாம் சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் ஆசை இல்லாதது. உன்னால் வாயவே கட்டுப்படுத்த முடியல, நீ எங்கேருந்து ஆசையை கட்டுப்படுத்த போகிற? மனுஷங்களால் ஒரு நிமிஷம் கூட ஆசைப்படாமல் இருக்க முடியாது, புரியுதா? ஆஹா, ஆசையை அடக்குவேன்னு சொன்னது தப்பு தான்பா. மயக்கமாக வருது. எனக்கு நல்ல ஒரு மட்டன் பிரியாணியும் கூடவே ஒரு சிக்கன் சுக்காவும் வாங்கி கொடுப்பா. வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி போட்டியில் தோற்று போன நீ 10,000 ரூபாயை கொடு. இந்தப்பா 10,000 ரூபாய். இங்கே இரு, நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆசையை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ என் 10,000 ரூபாயும் போயிடுச்சேயா. மனுஷனாக பிறந்த யாராலையும் ஆசையை அடக்க முடியாதியா.